அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 28. பாமர மக்களை இருட்டில் தள்ளும் மோடி மஸ்தான் கும்பல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை சில செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் என்ற போர்வையில் பல பேர் மார்க்க அறிவில்லாத பாமர மக்களை தங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் வாயில் வந்ததையெல்லாம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிராக மாற்றமாக பலவித செய்திகளை எடுத்து சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் தங்களுடைய தோற்றங்களால் இவர் பெரிய கற்றறிந்த மாமேதை, அரபு மொழியே நிறைய படிச்சிருக்கிறாரு, நல்ல நாவு வன்மை உள்ளவர், அரபி பண்டித்தியம் பெற்றவர், மக்களிடம் அவர்களை பற்றிய நல்லெண்ணம், இது போன்று நிறைய இருக்குது. வித்தியாசமான தாடி, தொப்பி, தலப்பா, முக்காடுகள் என்று பலவிதமான அடையாளங்களோடு மக்கள் முன்னால் காட்சி அளித்து ஓவர் ஃபில்டப்புகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் பேசக்கூடிய அந்த மார்க்க சம்பந்தமான உரைகளில் ஒரு 10% கூட உண்மை இருக்காது. பேசக்கூடிய அனைத்தும் பொய் தான். எதை எப்படி பேசினால் மக்களிடம் புகழை பெறலாம், பிரபலயம் அடையலாம், பொருளாதாரத்தை சுரண்டலாம் என்பதில்தான் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்களே தவிர, எதை சொன்னால் மறுமையில், அதாவது ஆகிரத்தில் அல்லாவிடம் இவர்கள் மதிப்பை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் சொல்றதில்லை. பல நூற்றாண்டுகளாக அசத்தியங்களின் தவறுகளுக்கு துணை போகிறவர்கள் தான் இவர்களை தவிர, மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த ஒருபோதும் முன் வந்ததில்லை. யார் கேடு கேட்டால் எனக்கு என்ன, என்னுடைய பாக்கெட் நிறையணும், அதான் அவர்களுடைய நோக்கம். அவர்கள் நாம் இது நாள் வரை செய்து வந்த தவறுகளுக்கு எப்படியெல்லாம் மக்களிடம் பொய்யையும் புரட்டுகளையும் அள்ளி வீசினார்களோ, அவைகளுக்கு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடி மீண்டு கொண்டாலே அழிய நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டு தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள முன் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.